ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டே. நிறைய பேர் அக்கா லாங் வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்ட பிறகு கூட நான் இல்லை இப்போதைக்கு என்னால் முடியல, நான் போட முடியாது, நான் வேணால் ஷார்ட்ஸ் மட்டும் போடுறேன்மே. ஷார்ட்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவும் போடுறதில்ல. ஸோ கொஞ்சம் பார்த்திங்கன்னா கிருத்திக் வைரஸ் ஃபீவர் வந்ததுனால அவனையும் என்னால் சமாளிக்க முடியாமல், அவன்கிட்டேருந்து எனக்கும் மறுபடியும் வைரஸ் ஃபீவர் வந்ததுனால 2 பேருக்குமே ஃபீவர் இருக்குது. ஸோ எப்படி சமாளிக்கிறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருந்த அந்த 2 வாரம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உண்மையிலே வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைனாலும் ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக யாருனா ஒருத்தர் நல்லா இருந்தால் தானே நம்ம சமாளிக்க முடியும். நான் எனக்கே உடம்பு முடியாமல் போனதுனால இப்போ என்னால் பேலன்ஸ் பண்ண முடியாமல் நானே கஷ்டப்பட்டேன். சரி, அதுக்கு தான் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணேன். இந்த மாதிரி குழந்தைக்கு வைரஸ் ஃபீவர் இருக்குது, எனக்கும் ஒரு கோல்டு ஃபீவர் இருக்கிறதுனால என்னால் வீடியோஸ் போட முடியல. நிறைய பேர் லைக்ஸ் மட்டும் போட்டிங்க, கமெண்ட் ஒரு 2-3 பேர் இது பண்ணிங்க. அதுக்கப்புறம் யாருமே கேட்கல. நான் நினச்சேன், என்னடா இது, நம்ம இவ்வளோ நாள் ஆச்சு வீடியோ போட்டு யாருமே எதுவுமே சொல்லலையே, கேட்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஷார்ட்ஸில் மறுபடியும் இன்ஃபார்ம் பண்ண பிறகு எல்லோரும் விசாரிச்சிங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, பாப்பா எப்படி இருக்கான்னு கேட்டோடனே ஓகே, நம்மளை யாரும் மறக்கலை, நம்ம தான் அப்படி நினச்சிக்கிட்டோம் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டதுனால அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னடா இது இவ்வளோ ஸ்ட்ரகிளில் இருக்கும்போது யாருனா ஒருத்தர் நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டாலே ஒரு ஆறுதல் தான். அது யாரும் கேட்கலன்னு ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணியிருந்தேன். அப்புறம் நிறைய பேர் கேட்டிங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கூட பேசிகிட்டே இருந்தேன்னா எனக்கு மூச்சு வாங்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நெகட்டிவும் பாசிட்டிவும் 2 கலந்த மாதிரி லைஃப் போயிட்டுருக்கு. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதே போல் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன். என்ன எப்போ கண்டென்ட் இது அப்படின்லாம் கூட சொல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஒன்று வேலை பார்க்கும்போது எடுத்தது. ஆக்சுவலாக ஃபுல் டே எடுத்ததும் இருக்குது. அப்படியே அடுத்த நாள் கொஞ்சம் அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் பார்த்திங்கன்னா வேலை செய்கிற மாதிரி நான் இந்த வீடியோஸில் காட்டியிருப்பேன். அதே பார்த்துட்டே வாங்க, நம்ம அப்படியே என்ன பண்ணுற ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிகிட்டே வரேன். காலையில் எழுந்து பார்த்திங்கன்னா என்னோடய அசிஷுவல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீனே பண்ணலை, கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். இன்னொன்று வேலை செய்யும் போது இப்படி தான் டீலாம் ஊற்றும், அதை லைட்டாக தொடச்சிட்டு மறுபடியும் வேலை செய்ய வேண்டியது தான். நான் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டலாம் கிச்சனு. ஆனால் என்னென்னா நான்வெஜ் செய்கிற மாதிரி இருக்கும். ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா மாலை போட போகிறாரு. அதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுனா சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்லிட்டார். அதனால் நான்வெஜ்லாம் செய்ய வேண்டியது இருக்கும். செஞ்சு முடிச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ ஓப்பனாக உங்ககிட்ட சொல்கிறது நல்லது. என்ன இது லைட்டாக மெஸ்ஸியாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. உள்ளதை உள்ளபடியே காட்டுறது தான் நம்ம ஸ்டைலு. அதனால் கிச்சன் இப்படி தான் இருக்குது. அது என்னென்னா ஹஸ்பண்ட் மாலை போட முன்னாடி நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். அது வேணால் ஷார்ட்ஸில் வேணால் காட்டுறேன் நான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா காலையில் ஒரு தோசை கார சட்னி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் ரீசெண்ட் டேஸாக பார்த்திங்கன்னா எப்போ மழை வருது எப்போ வெயில் அடிக்குதுன்னே தெரியல. நம்பி துணி போட்டால் அடுத்த செகண்ட் மழை பெஞ்சிருது. இப்போ இதை பற்றி பேசும்போது யாருன்னா ஒரு சிஸ்டர் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த சிஸ்டர் எப்போ பார்த்தாலும் சென்னை பற்றி பேசும்போது சென்னை மட்டும் ஏன் குறை சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நான் சென்னை குறவே சொல்லலை. அதே மாதிரி என் ஊரை பற்றி நான் பெருமையாக சொல்லலை. இருந்தாலும் நான் இந்த சென்னை பற்றி அப்படின்னு சொல்லும் போதே ஒரு சிஸ்டர் சட்டை போட வந்துடுறாங்க. ஸோ கிளைமேட் கொஞ்சம் மாறி மாறி இருக்கிறதுனால துணி காய வைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று எப்போ ஃபீவர் வருது, எப்போ பையன் நார்மலாக இருக்கானே எனக்கு சொல்ல முடியல. ஏன்னா வைரஸ் ஃபீவர் சென்னையில் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. இன்னொன்று ஏதோ கேரளாவில் ஏதோ ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்குன்றாங்க. கொஞ்சம் நீங்கள் எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா சென்னையில் கண்ணுக்கே தெரியாமல் வைரஸ் ஃபீவர் ஸ்ப்ரெட் ஆகிருக்கனால குழந்தைங்கள கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருந்தால் நான் கிருத்திக்கு பத்திரமா வச்சுருப்பேன். அவனுக்கு டாக்டர் வைரஸ் ஃபீவர் சொன்னோடனே என்னடா வைரஸ் ஃபீவர்ன்றாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் போட்டுட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி என் குழந்தைங்களுக்குலாம் வைரஸ் ஃபீவர் வந்துருச்சு, என்னால் இதுக்கப்புறம் வீடியோஸ் கொஞ்சம் போட முடியாது கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நான் பார்க்குற யூடியூபர்ஸும் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு ஃபீவர் இருக்குது, வைரஸ் ஃபீவர் இருக்குதுன்னு சொன்னோடனே அப்போ நம்ம பாப்பாவுக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு இந்த மாதிரி வைரஸ் ஃபீவர் இருக்கிறதுனால நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அவன் ஓகேவாக இருக்கான். நிறைய பேர் கேட்டிங்க கமெண்ட்டில், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. நல்லா தான் இருக்கும், பாப்பாவும் நல்லா இருக்கான். கேட்ட நல்ல உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காய்கறி வாங்கிட்டு இதை கழுவலான்னு ஒவ்வொரு வாட்டியும் பார்ப்பேன்.
ஆனால் சரி லைட்டாக தொடச்சிட்டு டிஷ்யூ பேப்பர் மட்டும் வச்சுருவேன். இன்றைக்கி எப்படின்னா கழுவியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்டு அது கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் கடைக்கு போயிட்டு நம்ம வந்து காய்கறி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் காட்டலான்னு இருந்தேன். ஆனால் வந்து உடம்பு கொஞ்சம் இன்னும் போட்டோம், ஒன்றும் ஃப்ரிட்ஜு வந்து நம்ம ஃப்ரிட்ஜை வந்து யாரும் பார்க்க போகிறதில்ல, அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு காய்கறி மட்டும் அந்த கூடை மட்டும் கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறிலாம் வந்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம சேனலில் வந்து நிறைய புது புது சப்ஸ்கிரைபர் வந்துக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து நான் புதுசாக வந்திருக்கிறதுனால என்னை பற்றி தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சு, என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை எதனா என்கிட்ட கேட்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு Q&A, அதாவது உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து லாங் வீடியோவில் சொல்கிறேன், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் கூட சொல்வேன். நிறைய பேர் வந்து கேட்பாங்க, நீங்கள் எந்த ஊர், இந்த கிச்சன் ப்ராடக்ட்ஸ்லாம் எங்கே வாங்குறீங்க, எப்படி வந்து வாங்குனீங்க, கமெண்ட்ஸில் கேட்பாங்க புதுசாக வருவாங்க. மெயின் வந்து நம்மளோட கிச்சன் டூர் இந்த 2 BHK வந்து 10 மில்லியன் மாதிரி ரீச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து நிறைய புது சப்ஸ்கிரைபர் வராங்க. அதேமாரி நிறைய பேர் டவுட்ஸும் கேட்குறீங்க. சப்போஸ் இந்த வீடியோ இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எதனா என்கிட்ட கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்சால் கமெண்ட்டில் பதில் சொல்கிறேன், இல்லைனா எதனா ஒரு லாங் வீடியோ அப்படி போடும்போது உங்களுக்கான பதில் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்திருக்கீங்க, என் பேர் கூட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதுல்ல, அதனால நான் கேட்குறேன். எதனா Q&A அந்த மாதிரி வைக்கலாமா, வைக்கிற அளவுக்கோ சொல்கிற அளவுக்கோ ஒன்றுமே இல்லை என்கிட்ட. ஏன்னா எல்லாமே நான் கமெண்ட்லேயே சொல்லிடுவேன். நான் இந்த ஊர், நான் குன்றத்தூர், என் பேர் லலிதா, அப்படி எல்லாமே நான் கமெண்ட்லேயே கேட்குற மாதிரி. அதுமாதிரி கிச்சன் ப்ராடக்ட்ஸ் பற்றி கேட்டாங்கன்னா கூட கமெண்ட்லேயே பதில் சொல்லுவேன். இது என் நேட்டிவ் பிளேஸில் வாங்கினது, இது வந்து அமேசானில் வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் இன்கேஸ் எதனா கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்க கண்டிப்பாக. அடுத்ததாக கிருத்திகை வந்து ஒரு ஈவினிங் டைமில் வந்து ஹோம்ஒர்க் எழுத வச்சுட்டு அடுத்த நாள் வந்து ஸ்கூல் கிளப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என் பையன் எந்த அளவுக்கு வந்து ஹோம்ஒர்க்ஸ்லாம் எழுதுறான் அப்படின்னு உங்களுக்கு காட்டினா, சில பேர் வந்து ஸ்பெஷல் சைல்டு வச்சுருக்கவங்க வந்து என் வீடியோஸும் பார்த்துட்ருக்காங்க. என் பையனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு அப்பப்போ அவங்களும் கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ நல்லா எழுதுகிறான் உண்மையிலே. ரைட்டிங் கிளாஸ் வந்து நான் வாழ்க்கையில் பண்ண உருப்படியான ஒரு விஷயம்னா அது ரைட்டிங் கிளாஸில் சேர்த்தது தான். கரெக்டான டைமில் நான் கரெக்டாக சேர்த்து விட்டதுனால அதனால் அது மேனேஜும் பண்ண முடியுது. அதேமாதிரி எக்ஸாம் வச்சாலும் வந்து அந்த எக்ஸாம்லேயும் மேம் சொன்னாங்க, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான், உண்மையிலே எழுதுகிறான், நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை அவன் புரிஞ்சுட்டு எழுதுகிறான், அதுவே போதும் மேம், அவன் இந்த அளவுக்கு இருந்தாலே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து ரைட்டிங் சேர்த்த உடனே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கான். எங்களுக்கு அந்த விஷயத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் என்னென்னா எங்கள் ஹஸ்பண்ட் வாங்குகிற சம்பளத்தை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகிற காரணம் வந்து கிருத்திக்கோட தெரப்பி கிளாஸ் தான். அதை நாங்கள் கட் பண்ணாலே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் லைஃப்பில் நாங்கள் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்போம். பட் இருந்தாலும் அவனுக்கு ஃப்யூச்சருக்காக நாங்கள் வந்து நாங்கள் வாங்குகிற சம்பளத்தை விட எக்ஸ்ட்ரா போகிற இதுக்கு நாங்கள் ஓகே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பார்த்துக்கலாம், குழந்தை டெவலப் ஆகிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே ரொம்ப டெவலப் ஆக ஆரம்பிச்சிட்டான். தெரப்பி கொடுக்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2021 அவனுக்கு தெரப்பி கொடுத்துட்ருக்கோம். இப்போ வரைக்கும் அவன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கான், நார்மலாக இருக்கான். எல்லா குழந்தை மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது ஒரு பெரிய விஷயம் எங்களுக்கு. அதுவே நாங்கள் வந்து சாதிச்சிட்டோம். ஏன்னா வந்து எல்லாருமே சொன்னாங்க கிருத்திகை வந்து ஸ்பெஷல் ஸ்கூல்லே சேர்த்து விட்டுருங்க, அப்போ தான் வந்து அவன் கற்றுப்பான் அப்படின்னாங்க. நான் அடம் பிடிச்சி அவனை நார்மல் ஸ்கூலில் தான் சேர்ப்பேன், என்ன இருந்தாலும் நான் பார்த்துக்கிற தைரியமா அப்படின்னு நான் ஹேண்டில் பண்ணி சேர்த்து விட்டேன். இப்போ எல்லாரும் பாராட்டும் போது அந்த பாராட்டு எனக்கு தேவையில்லை. இருந்தாலும் நம்ம வந்து ரைட்டான டைமில் ரைட்டான டிசிஷன் எடுத்தால் கண்டிப்பாக வந்து குழந்தை ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். அதனால் பேரண்ட்ஸாக நீங்கள் வந்து என்றைக்குமே வந்து மற்றவங்க இது சொல்கிறாங்க அது சொல்கிறாங்கன்னு தலையில் போட்டுக்காமல் உங்களுக்கு என்ன ரைட்டுன்னு தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க. அதுதான் நான் செஞ்சதுனால தான் இப்போது வந்து கிருத்திக் வந்து எல்கேஜி படிக்கிறான். ஆனால் அவன் வயசுக்கு வந்து 6 வயசு ஆகுது. இந்நேரம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிருக்கணும். இருந்தாலும் அவன் வந்து டெவலப்மெண்ட் வந்து கொஞ்சம் மெதுவாக தான் பண்ணுவான்னு சொல்லிட்டாங்க தெரப்பிஸ்ட்டோ. அதுக்கேற்ற மாதிரி ஸ்கூலில் பேசி அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்கேஜி பண்ணிட்டான். அதாவது ப்ரீகேஜி பாஸ் ஆகி எல்கேஜி போயிட்டான். எல்கேஜியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணிகிட்ருக்கான் பர்ஃபார்மன்ஸு. யூகேஜி வந்து கண்டிப்பாக எந்த வித சப்போர்ட்டும் இல்லாமல் அவன் வந்து பாஸ் ஆகிடுவான் அப்படின்னு நம்பிக்கையில் இருக்கும். ஏன்னா அவன் இந்த டெஸ்ட்லேயே பாஸ் ஆகிட்டான். அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுனால யூகேஜி கண்டிப்பாக அவனாக வந்து பாஸ் ஆகிடுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மெயின் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் எங்கே சேர்க்க போகிறோன்னு தெரியல.
ஸோ உங்களுக்கு எதனா ஸ்கூல் வந்து இந்த மாதிரி நார்மல் ஸ்கூலில் ஸ்பெஷல் சைல்டு வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு யாருக்கா தெரியுமா? அப்படி தெரிஞ்சால் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக லாஸ்ட்டாக வந்து பெட்ரூம் ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. போன வாட்டிலாம் வந்து அந்த பெட்ரூம் ஆர்கனைஸ் பண்ணுறதை காட்டினேன். இந்த வாட்டி வந்து இந்த பெட்ரூம் ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பெட்டெல்லாம் சரி பண்ணி அதுக்கப்புறம் ஷெல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோஸ்லாம் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். என்னோட பெஸ்ட்டு நான் தரேன் கண்டிப்பாக. போல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோஸ்க்கு லைக் போடுங்க. எதனா ஒப்பீனியன் இருந்தால் இல்லை எதனா கொஷின் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஹைப் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க புதுசாக யூடியூப்பில். அதில் வந்து உங்களோட பாயிண்ட்ஸை கொடுத்தீங்கன்னா புதுசாக வரவங்களுக்கு அது என்னோடய சேனல் ரீச் ஆகும். அவங்க வந்து நம்ம சேனலுக்கு பார்த்து வர வாய்ப்பு இருக்குது. அதனால் ஹைப்பில் வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்க மறக்காதீங்க. ஃபைனலாக வீடியோ எனக்கு வரப்போகிறோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சா இல்லை சேமாக இருந்துச்சா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்டில் உங்களோட ஒப்பீனியனை தெரிவிச்சிங்கன்னா தான் நான் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக போட ட்ரை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.